நம்ம ரோகிணிக்கு அம்மா இருக்கிறது சீக்கிரத்திலே முத்துக்கு தெரிய போகுது. இதை கண்ட ரோகிணி பயப்படுறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே விஜயா பார்வதி அம்மா வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன புலம்பிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மீனா என்னை இப்போ துளி கூட மதிக்கிறதே கிடையாது. இப்போ சுஜி ஃபங்க்ஷனில் ட்ரெகேஷன் பண்ணதில் அவள் பெரிய ஆளாக வளர்ந்து வரா. அதை பார்த்தனா எனக்கு வீட்டில் அவளை சுத்தமாக அவங்கள தான் எல்லோரும் மதிக்கிறாங்க. என் கணவர் கூட என்னைய மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு பார்வதி அம்மாட்ட நம்ம விஜயா கொட்டி தீர்க்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அந்த மீனா வளர்ந்து வந்தால் உனக்கு நல்லது தானே, அவளும் உன் மருமவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என் மருமவளா? எனக்கு மூத்த மருமவா அந்த ரோகிணி மட்டும்தான். இவளெல்லாம் நான் துளி கூட நான் மதிக்க மாட்டேன். அந்த சுஜி ஃபங்க்ஷனுக்கு மொபைல்லாம் அவளுக்கு நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணனு மொபைல்லாம் கொடுத்துருக்கா. ரோகிணி பார்த்தனா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவளுக்கு எந்த ஹெல்ப்புமே இந்த சுஜி செய்யலை. எனக்கு எப்போதுமே அந்த மூத்த மருமவா ரோகிணி மட்டும்தான். இந்த மீனாவை நான் துளி கூட மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே பாரதியம்மா சொல்கிறாங்க, அவள் நல்லா வளர்ந்து ட்ரெகேஷன்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வந்தால் உனக்கு பெருமை தானே, உன் மருமவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை எப்போதுமே என் மருமவளாக எப்போதுமே ஏற்றுக்கிடவும் மாட்டேன், அவள் என் மருமவளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி, நீ என்னைக்கு தான் அவளை உன் மருமவளாக ஏற்றுக்கிட போறியோ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம பார்வதி அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த உள்ள வீட்டுக்குள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி ஒரு பட்டு சேலையை நல்லா விலை கூடுததை எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜயாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, நான் இப்போ ஊடையில் காஞ்சிபுரம் போயிருந்தேன். அங்கே போகும்போது உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும். இது நல்லா எனக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சிந்தாமணி ஐஸ் வைக்கிறாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு, அம்மா எனக்கு இவ்வளோ பெரிய சேலரியா? அந்த சேலை ரேட்டை பார்த்தா 25,000 போட்டிருக்கு. எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஏன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் எனக்கு குருவுது மாதிரி. எனக்கு இது செஞ்சுக்கிறதுனால எனக்கு அடுத்தடுத்து எனக்கு தொழிலில் நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என் வீட்லேயும் ஒருத்தி இருக்கா. தொழில் இது வரைக்கும் ஆச்சு. அவளும் தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அந்த மீனா ட்ரெகேஷன் நிறைய இடத்துல பண்ணியிருக்கா. நிறைய இடத்துல இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மொபைலு கூட கொடுத்துருக்காங்கன்னு அவங்ககிட்டையும் சொல்கிறாங்க நம்ம விஜயா. அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளே பிளான் போடுறாங்க நம்ம சிந்தாமணி. இதை கேட்ட நம்ம சிந்தாமணி அடுத்தது சொல்கிறாங்க, அந்த மீனாவா? ஆமாம், உங்களை பற்றி குறை சொன்னதெல்லாம் நான் இப்போ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பற்றி குறை சொன்னாலா? உங்கள்கிட்ட அப்படி என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எங்கள் வீட்டில் சுத்தமாக எங்கள் மாமியா விஜயான்னு ஒருத்தி இருக்கா, அவளை என்னை சுத்தமாக மதிக்கலாம் மாட்டா அப்படின்னு அவங்க வேலை பார்க்குறவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறத நானே காது கொடுத்து கேட்டிருக்கேன்னு நம்ம சிந்தாமணி எல்லாத்தையும் வத்தி வைக்கிறாங்க விஜயாட்ட. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வீட்டில் போய் பாருங்கள், இப்போ அவளை ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கோவத்தில் கிளம்பி நம்ம விஜயா வீட்டுக்கு வராங்க. உடனே மீனாவை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, நீ என்னைய அக்கம் பக்கம் எல்லாத்தையும் என்னையை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உன்னைக்கு நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமாக, நான் ஒன்றும் உங்களை பற்றி அக்கம் பக்கம் பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாட்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்குறாரு, உன்கிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அவளை பற்றி சொல்லதுக்கு தான் ஆள் இல்லைன்னா ஊர் ஃபுல்லாக இவள் பூ போடுறா, எனக்கு என்ன செய்தி இவன்னா வராமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறார், சொன்ன ஆளை சொல்லு அப்படின்றாங்க. உடனே என் கூட மாணவியாக இருக்கக்கூடிய ஒருத்தி சிந்தாமணின்னு இருக்காங்க, இவ கூட டெக்கரேஷன்லாம் போவாங்கள்ல, அவங்க தான் சொன்னாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்படின்னா இல்லாத பொல்லாதையும் இந்த சிந்தாமணி தான் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம அத்தை இதை கேட்டுட்டு தான் குதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ரோகிணியும் பார்த்திங்கன்னா சிந்தாமணியை சீக்கிரமாக நம்ம பக்கத்தில் வசப்படுத்தணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா பயப்படுறாங்க. ஐயோ, இந்த அத்தை இதை கேட்டு நல்லா குதிச்சுக்கிட்டு வர்றது இதுதான் காரணமா? இந்த சிந்தாமணியை நம்ம எத்தனை தடவை வான் பண்ணாலும் லாஸ்ட்டில் நம்ம அத்தையை டான்ஸ் கிளாஸ் போகிறோன்னு ஐஸ் வச்சுருக்காங்க அவளுக்கு. இதை சீக்கிரத்தில் நம்ம வளர விட்டுறக்கூடாது, சோழியை முடிக்கணும் அப்படின்னு மீனாவும் நினைக்கிறாங்க. நம்ம ரோகிணி சீக்கிரத்திலே நம்ம சிந்தாமணிகிட்ட அறிமுகம் ஆகி இந்த மீனாவை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.